ஒரு வழியாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் நம்ம சுதா கொங்காரா இயக்கத்தில் உருவாகக்கூடிய புறநானூறு படத்தோட பூஜை வெகு விமர்சையாக போடப்பட்டு ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் ஷூட்லேயே பார்த்தீங்கன்னா சுதா கொங்காராவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது மோதலாக மாறி சிவகார்த்திகேயன் அந்த ஸ்பாட்லேருந்தே சொல்லாமல் கொள்ளாமல் வெளியேறிட்டாரு அப்படிங்கிற சர்ச்சை பலகாலமாக இருந்துச்சு. இப்போ அந்த சர்ச்சையை பொய் அப்படின்னு சொல்கிற விதமாக அல்லது அந்த உண்மையான சர்ச்சையை கூட ரெண்டு பேருக்குமான சமாதானமாக எடுத்துக்கிட்டு இப்போ அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பூஜை ஃபோட்டோஸில் மிக கூடுதலான சுவாரஸ்யம் என்னன்னா, வில்லனாக நடிக்கக்கூடிய நம்ம ஜெயம் ரவியும் கலந்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான கதாபாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய அதர்வாவும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாரு. ஸோ இந்த பூஜையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜெயம் ரவி ஹீரோவாக நடிக்கிற படத்தோட பூஜையும் போட்டாங்க, ஷூட்டிங்கும் ஆரம்பித்தாங்க. டாடா என்கிற வெற்றி படத்தை கொடுத்த பாபு கே கணேஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை இயக்குறாரு. ஸோ இந்த படத்தோட கூடுதல் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த படத்துலையும் ஒரு ஹீரோ தான் வில்லன். எப்படி புறநானூறு படத்தில் சிவகார்த்திகேயன் வில்லன் ஜெயம் ரவி நடிக்கிறாரோ அது மாதிரி இந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு வில்லனா ஒரு ஹீரோ நடிக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லை, தொட்டால் பூ மலரும் அப்படிங்கிற படத்தின் மூலம் அறிமுகமான பிரபல இயக்குனர் வெற்றிப்பட இயக்குனர் பி வாசுவின் மகன் சக்தி வாசு அவர்கள் தான் இந்த படத்தை வில்லன் நடிக்காரு. ஸோ இதில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா தாடி மீசெல்லாம் அதிகமாக வளர்த்து நீண்ட தலைமுடியோடு காணப்படுறாரு. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே நாளில் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இரட்டை விருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் மெயின் வில்லன், ஒரு தனி ஒருவன் மாதிரி ஸ்டைலான ஒரு வில்லன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கே உரிய அந்த ஹீரோயிச மெட்டீரியலோட ஒரு படம், அதுவும் இளம் இயக்குனர், வித்தியாசமான கதைக்களம். ஸோ ஜெயம் ரவிக்கு இந்த ரெண்டு படங்களும் வெற்றிகரமான படங்களாக அமையும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்குவோம். உங்களுக்கு இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் ஆர்வத்தை தூண்டுது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.